இதுதான் காலையில் வச்ச வேர்க்கடலை. இப்போ அப்பா பாருங்க இதை அடித்து எல்லாத்தையும் எடுக்க போகிறாரு. அடுத்தது இது வந்து மாங்காய் மரம். மாங்காய் சாப்பிட சூப்பராக இருக்கும். அந்த மாங்காவை உப்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் ரொம்ப பெரிய மாங்காய் உலகத்திலேயே. இன்னும் ரொம்ப பெருசாக வளரும். இது சின்ன வயசில் இருக்கும்போது இது பிஞ்சு காய்ச்சிச்சுங்க. இப்போ இந்த வயசில் இருக்கும்போது இது மாங்காய் இப்போ காய்க்க போகுது. அடுத்தது வேர்க்கடலை செடி எல்லாமே இங்கெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். அடுத்தது இந்த லைன் ஃபுல்லாகவே என்ன மரம் தெரியுமா? தென்னை மரம். இந்த லைன் தென்னை மரமாம். அடுத்தது இது கருப்புற வாழை. இதோ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது மேலே பாருங்க, அங்கே பாருங்க வாழைப்பழம் தெரியுதா? அடுத்தது இங்கே ஒன்று பூ பூத்துக்குதுங்க. அது இதோ பாருங்கள், அழகாக இருக்குதா? அடுத்தது இது செவ்வாழை. இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, அதை தான் செவ்வாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு கிளை மட்டும்தான் காய்ச்சிருக்கு. பழம் வந்து ஒன்று தான் இருக்கும். இது ஹைப்ரிட் மரம். அடுத்தது புல்லா மரத்தை பார்க்கலாம் வார்கள். இதுதான் புல்லான் மரம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். இது வளரத்துக்கு 2 இயர் ஆகும். இது 100 பேர் வந்து வெட்டினா கூட இது வெட்டவே வெட்டாது. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மரங்க. அடுத்தது இங்கே வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் முருங்கை மரம். இன்னும் முருங்கைக்காய் எதுவுமே காய்க்கலை. எப்பயோ விதைச்சது, அதெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டாங்க ஆயா. அடுத்தது இதுதான் ரொம்ப பெரிய மரம். இது வளர்ந்ததுக்கப்புறம் இளநீர் கொடுப்பான்னு தெரியாது. இது அடுத்து மாங்காய் மரம். இன்னும் வளரல, எதுவுமே பிஞ்சு கூட விடல. இது இப்போ வச்ச கன்று, தேங்காய் கன்று. அடுத்தது இது எப்பயோ வச்ச தேங்காய் கன்று. அடுத்தது இது ஒரு மரம். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இது ஒரு மரம், ஆனால் அது வெட்டிட்டாங்க, அதான் நான் காமிச்சேன். அடுத்தது வீட்டோடைய திருடங்கள்லாம் கட்சி அடிக்கிறவங்க இந்த நாய் தான். அடுத்தது இது சோம்பேறி நாய். ஐயோ தப்பாக சொல்லிட்டேங்க, கோம்பை நாய். இது பல்லா மரம். இது சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். பிஞ்சு இப்போ தான் விட்டுச்சு, அதுக்குள்ளே அந்த வெயிலில் அப்படியே கீழே விழுந்துச்சு. இப்போ திரும்ப அதை காய்க்கணும். அடுத்தது இதோ பாருங்க, இப்போ அடித்து எடுத்ததெல்லாம் இப்போ இந்த இலெல்லாம் அது நாயோடைய சாப்பாடு. இது அடுத்தது வந்து இங்கே பார்க்கலாம் வாங்க, என் அத்தி மரத்தை. ஃபஸ்ட்டு இந்த தென்னை மரம் எங்கள் அப்பாவோடைய தாத்தா விதைச்ச தென்னை மரம் இது. அடுத்தது இது அத்தி மரம், நான் விதைச்சது. அத்திக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அவ்வளோதாங்க இன்னைக்கு. இது இருங்க, போர். இதோ பாருங்க, நாங்கள் போர் போட்டிருக்கோம். கிட்ட வந்து காமிக்கிறேன் இருங்க. இதுதான் போர் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.